தமிழ் இலக்கியத்தின் ஆகப்பெரிய சாதனைகளில் ஒன்றான வெண்முரசு நாவல் வரிசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் சார்பில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தமிழ் இலக்கிய உலகை மகாபாரதமாக கொண்டால் இவரே விதுரர். தலைநகர தமிழ் படைப்பாளியான திரு P.A. கிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். நண்பர்களே, ஜெயமோகன் மகாபாரதத்தை மறுபடியும் எழுதப் போகிறேன் என்று அறிவித்த போது அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். தினமும் எழுதுவது என்பது தவம், மகாபாரதத்தை மறுபடியும் எழுதுவது என்பது பெருந்தவம். உங்களால் தான் இது முடியும். இந்த கடிதம் நான் ஜனவரி 4ஆம் தேதி எழுதியது. 10 மாதங்களுக்குள் 4 பாகங்கள். மறுபடியும் சொல்கிறேன், 10 மாதங்களில் 4 பாகங்கள். இதற்கிடையில் சினிமா வசனம், ஊர் சுற்றல், அனாவசியமான சண்டைகள் போடுதல், அவற்றை பற்றி வரிந்து எழுதுதல், மணிக்கணக்காக நண்பர்களுடன் பேசுதல், அதுக்கப்புறம் கேள்வி கேட்டால் ஐயா என்னை விட்டுருங்க, என்ன காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ற அளவுக்கு அதற்கு பதில் சொல்றது, வரிந்து பதில் சொல்லிடுறது. இதெல்லாம் இவரால் எப்படி முடியறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு 500 வார்த்தை எழுதுறதுக்கு முன்னால எனக்கு மூச்சு முட்டி மாரடைப்பு போற மாதிரி இருக்கு. நான் எழுதவே முடியல. இவரால் அது எப்படி முடியாது எனக்கு தெரியல. So when I think of this man, I am not clean out of adjectives. எனக்கு ஒரு என்ன adjective சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஜெயமோகன் சொல்றது போல ஒவ்வொருவருக்கும் மகாபாரதம் அவளுடையதான். சில சமயங்களில் மகாபாரதம் உலக நடப்பை உணர்ந்து பேசுகிறது. யக்ஷன் தர்மபுத்திரர் கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறார், உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் எதுன்னு கேட்கும்போது அவர் சொல்றார், நான் தினமும் சாவை பார்க்கிறோம், ஆனால் நாம் மட்டும் இறக்காமல் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம். ஆனால் இவ்வளவு தெளிவான பதிலையத்த தர்மன் தனது மனைவியும் சகோதரர்களும் மேலும் சில ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்பதற்காக நண்பர்களையும் உறவினர்களையும் பல்லாயிரக்கணக்கான சாதாரண வீரர்களையும் பலி கொடுக்க தயங்கவில்லை. மகாபாரதம் முழுவதும் வாழ்க்கையின் இனிமைகளையும் குரூரங்களையும் அநீதிகளையும் அழகுகளையும் மகாபாரதம் நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலக பெருஞ்சொத்தை தமிழில் நாவல் முடிவமாக தருவது, அதுவும் இத்தனை பாகங்களை தருவது நடக்க முடியாத ஆனால் நடந்து கொண்டிருக்கும் அதிசயங்களில் ஒன்று. காளிதாசனுடைய சாகுந்தலமும் பாரவியினுடைய கிராதார்ஜுனயமும் பாசனுடைய ஊருபங்கமும் பஞ்சராத்திரமும் தூதகடோத்கஜமும் கர்ணபாரமும் மகாபாரதத்தின் எச்சங்கள் தான். இலக்கியத்தின் உச்சத்தில் இருந்த இந்த படைப்பாளிகள் அனைவரும் தங்களை ஈக்களாகத்தான் நினைக்கிறார். ஆனால் நமது ஜெயமோகன் வியாசர் பறந்த வானத்தில் ஈயாக அல்ல மற்றொரு பருந்தாக பறக்க தொடங்கி இருக்கிறார். அடுத்த சிறப்புரைக்கு தமிழ் இலக்கியத்தை மகாபாரதமாக கொள்வோமானால் படைப்பதில் பீமசேனன் இவரே. தமிழ் இலக்கியத்தில் இயங்கி வரும் மூத்த படைப்பாளி திரு நாஞ்சில் நாடன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களெல்லாம் அவரவர்களுடைய துறைகளில் மேதைகள். மேதமையினுடைய இன்னொரு சொல் ஞானம். என் முன்னால் அமர்ந்திருக்கிறவர்கள் எந்த விதத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் குறைந்தவர்கள் அல்ல என்பதையும் நான் அறிவேன். இந்தியாவின் மிகப்பெரிய தொன்மங்கள் 2, ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். எந்த மொழிக்குமான தொன்மங்கள் இவை, மொழி கடந்த தொன்மங்கள். வியாசனுக்கு கிடைத்தது ஒரு தொன்மம், வான்மீகிக்கு கிடைத்தது இன்னொரு தொன்மம். ஒரு தொன்மம் என்பது ஒரு இலக்கண புத்தகம் அல்ல. a+b² = a² + b² + 2ab என்று வரையறுத்து சொல்லக்கூடிய விஷயம் அல்ல தொன்மம் என்பது. தொன்மம் என்பது படைப்பாளியின் வேகத்திற்கும் வீச்சுக்கும் அறிவுக்கும் ஞானத்திற்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் ஏற்ப இடம் தந்து கொண்டே இருப்பது. வான்மீகியோட சேர்ந்து 3 ராமாயணம் இருந்திருக்கு. கம்பன் சொல்றான், தேவ பாஷையில் இக்கதை செய்தவர் 3 ஆனவர். 3 பேர் செஞ்சிருக்கிறாங்க.
இன்று தமிழ் இந்திய மொழிகளுக்குள் எழுதப்பட்டிருக்கிற ராமாயணங்கள் நூற்றுக்கணக்கான ராமாயணங்கள். இதற்கான தேவை என்ன? எல்லோருக்குமான சொத்து இது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நானும் ஜெயமோகனும் திருவண்ணாமலையில் அங்கே வச்சு தான் இளையராஜாவை நான் வந்து ரமணாசிரமத்தில் சந்திக்கிறோம். நாங்கள் அடுத்த நாள் ராத்திரி 2:30 மணிக்கு நான் நல்லா படுத்து உறங்கிட்டு இருக்கேன். அவர் முழிச்சு பார்த்தா எழுதிட்டு இருக்கார், போதும் ஜெயமோகன் மூடி வச்சுட்டு படுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அந்த உழைப்பு தேவையாக இருக்கிறது. அப்ப இது வந்து 30,000 பக்கங்கள், 30,000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் ரொம்ப வியப்பா இருக்கு. ஆனா அசாத்தியமானது அல்ல. கம்பனால எப்படி 10,368 பாட்டு முடிஞ்சதோ இது சாத்தியமானால் அது சாத்தியம், அது சாத்தியமானால் இதுவும் சாத்தியம். இது மாபெரும் முயற்சி. நான் யோசிச்சு பார்ப்பேன், மற்ற விஷயங்கள் இருக்கட்டும். 10,368 பாட்டுனா 2,48,000 சீரு, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் சொல்லு. இதுல கூறியபடி கூறின சொற்கள்லாம் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பன் குறைஞ்சது 1 லட்சம் சொற்களை பயன்படுத்தி இருப்பாங்க. தமிழ்ல லெக்சிகன் வந்து 1.25 லட்சம் சொற்களை தான் அட்டவணைப்படுத்துது. என்னுடைய மதிப்பீட்டில் 10 லட்சம் சொற்கள் இந்த மொழியில் இருக்கணும். நான் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்த தொகுதி நாவல்கள் எழுதப்பட்டு முடிந்த பிறகு உங்களிடம் இருக்கிற இந்த டெக்னாலஜி வசதிகளை வைத்துக் கொண்டு ஜெயமோகன் கையாண்ட சொற்களை மாத்திரம் ஒரு அகராதிப்படுத்துவீர்களே ஆனால் தமிழ்ல எத்தனை லட்சம் சொற்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். எவ்வளவு தொன்மையான மொழிக்கு போகின்றிருக்கு. நான் படிச்சு பார்க்கிறேன், முதற்கு நாள் படிச்சு பார்க்கிற போது எனக்கு தோணுது, அவர் ஒரு காயினேஜை கூட ரிப்பீட் பண்ணல. கம்பன் செய்தது மறு உருவாக்கமாம், மறுபடி மொழிபெயர்ப்பா. வாங்கரும் பாதம் 4 வகுத்த வான்மீகி என்பான், தீங்கரும் தீஞ்சுவை கவிகள் யாவும் தேவரும் பருகச் செய்தான், ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என்ன நான் மொழியலானேன்னு சொல்றான் இல்லையா. அவன் வந்து வான்மீகி மர உருவாக்கமா செய்யறான். இது ஒரு படைப்பு, சொந்த படைப்பு, சுய படைப்பு. ராமாயணம் பத்தி 3 குறிப்பு 4 குறிப்பு சங்க இலக்கியத்தில் இருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் சேர்த்து தொகுத்து ஆராய்ந்து கற்று தன்னுடைய கற்பனை வளத்தை மேம்படுத்தி ஒரு மொழிக்குள் ஒரு சாதனை நடக்கிறது. இந்த நிகழ்தல் என் காலகட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் கொஞ்சம் கர்வமா சொன்னா, என்னுடைய காலத்தில் ஜெயமோகன் வாழ்வதற்காக நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் அடக்கமா சொன்னா, ஜெயமோகன் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்வதற்காக நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். மூத்த படைப்பாளியான திரு அசோகமித்ரன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைப்பதில் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த முயற்சி இருக்க எனக்கு இதில் முழுக்க சம்மதம்னு சொல்ல முடியாது. அவர் வந்து 30,000 பக்கங்கள் கொண்ட ஒரு படைப்பை செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சில சமயங்கள் இதெல்லாம் பயமாக கூட இருக்கு, தப்பாக நினச்சிக்கூடாது. நான் வந்து இந்த மகாபாரதத்தில் நானும் தான் எத்தனையோ எழுதி குவிச்சிருக்கேன். எனக்கு நிஜமாக எனக்கே என்னுடைய கையெழுத்து பிரதிகளை பார்த்தா பயமாக இருக்கு, அவ்வளோ குவிஞ்சிருக்கேன். ஆனால் நான் வந்து இந்த நம்ம இதிகாச பாத்திரங்கள் யாரையுமே வச்சு எழுதினது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஓமை வேணால் கொடுத்துருக்கலாம், எழுதினது கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த இதிகாசத்தை படித்தவங்க சாதாரண மனிதர்கள். அப்போ வால்மீகி ராமாயணத்தை எழுதினார்னா அவர் வால்மீகி ஒரு சாதாரண ஒரு நம்ம போல ஒரு ஜீவன் அல்ல. அந்த மாதிரியான ஒரு அதிமனிதர்கள், ஒரு அதிமனிதன் சிருஷ்டி பண்ணிந்து இதை நான் ரொம்ப சாதாரண கதைகளை எழுதுகிறோம். இந்த கதைகள் எழுதுகிறோம், அதை நம்ம அதை எடுத்து கையாளலாமா? எனக்கு அது ஒரு பெரிய எனக்கு டயலமா. இப்படி எப்படி தர்மம் இருக்கும், அவருக்கும் பீஷ்மருக்கும் டயலமா மாதிரி எனக்கு. ஆனால் நான் அந்த மாதிரி நான் செய்ய போகிறதில்ல. அதை செய்யறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அதை தலைப்பொறுப்பாக அவர் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டுருக்கார். அதனால் என்னுடைய மனமார்ந்த ஆசைகளை அவருக்கு தெரிவிச்சுங்க. நான் உங்கள்கிட்ட இந்த விடைபெற்றுக்கொள்வேன். வணக்கம். அந்த கொற்றவையில் நண்பர்களே, தமிழ் இலக்கிய மகாபாரதத்தில் அறத்தின் பால் நிற்கும் யுதிஷ்டிரர் இவரே. தமிழின் மூத்த படைப்பாளி திரு பிரபஞ்சன் அவர்களை சிறப்புரையாற்ற வரவேற்கிறோம். நண்பர்களே,
யுதிஷ்டன் என்று சொல்வதை காட்டிலும் அர்ஜுனன் என்று சொல்லியிருந்தால் சந்தோஷப்பட்டு விட்டேன். என்னுடைய இயல்பு அதுதான். பரவாயில்லை, தம்பிமார்களின் வெற்றியை தன் வெற்றியாக கொள்வது யுதிஷ்டன். ஜெயமோகன் 30,000 பக்கத்தில் அடுத்து மகாபாரதத்தின் பல பாகங்களை எழுதப் போகிறார். மாபெரும் உழைப்பும் ஈடுபாடும் மட்டுமே இது போன்ற மகத்தான காரியங்களை செய்யும். நேற்று இரவுதான் அவருடைய நீலம் என்கிற அந்த 4வது பகுதியை படித்து முடித்தேன். ஒண்டர்ஃபுல் ஒர்க். அது ஒரு அற்புதமான படைப்பு தான். தேவகிக்கு ஒரு கோபம் வருது. நீங்க தேவகி கோபப்பட்டு கண்டு பார்த்திருக்கீங்களா? தேவகி கோபப்பட்டதாக எந்த சரித்திரத்தையும் இல்லை. தேவகிக்கு கோபம் வருது. அது ஜெயமோகனுடைய தேவகி. அந்த உரிமை அவருக்கு உண்டு, எழுத்தாளர் யாருக்கும் உண்டு. வியாஸ்தரியின் பாத்திரத்தை பயன்படுத்தி எழுதுவதற்கு, அது ஹானி இல்லாமல் எழுதுவதற்கு யாருக்கும் உரிமை உண்டு. தேவகி கோபப்படுறா, குழந்தை பிறந்து விட்டது. இந்த தேவகி அவரிடம் போய் மன்றாடுகிறாள், இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்க, முதல் குழந்தை, எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள், எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள். அவன் சொல்றான், கீசகனுடைய கைகளில் உள்ளங்கையில் ஓடுகிற 2 பூச்சி இருக்க, அது மாதிரி நீயும் நானும், நான் எப்படி காப்பாற்ற முடியும்? குழந்தை சாக போகிறது, அவன் கொல்ல போறான், எந்த விதமான பதற்றமும் இல்லாம அவன் சொல்றான். அப்போது அவன் சொல்லுகிறாள், இது எந்த மகாபாரத்திலும் இல்லாதது. அவன் சொல்றா, தேவகி சொல்றா, இந்த குழந்தையை காப்பதற்கு நான் எது வேணாலும் பண்ணுவேன், ஆனா எந்த முயற்சியும் எடுக்காம இப்படி இருக்கியே, நீ ஒரு அன்னை வயிற்றில் பிறந்தவனா? இழி பிறவியே, இழி பிறவியே, நீ ஒரு அன்னையின் பிறவியை பிறந்தவனா? பேசாமல் இந்த கற்றுகள் முட்டிக்கொண்டு சாவு, ஏதாவது செய் என்று சொல்லுகிறாள் தேவகி. இதுதான் க்ஷாத்திரம். இதை எழுதுறாரு ஜெயமோகன், எழுதுறாரு. க்ஷாத்திரம் என்றது இந்த குணம்தான். நண்பர்களே, நீரை பற்றி இறுதியாக நான் ஒன்று சொல்லிட்டு நான் விடைபெறணும். ஜெயமோகன் அற்புதமாக சொல்றார், நீர் என்பது பூமியின் உள்ளம். பூமியின் உள்ளம். அது மாத்திரமில்ல, எண்ணம், உணர்வு, கனவு, காமம், இவை அனைத்தும் நீர். இது பூமி. இன்னொரு பகுதி நீர்மை என்பது கருணை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கருணை. ஈரம். நீர்மை என்பது சிறகாக, தளிராக, பூவாக, கடைசியில் தெய்வமாக மாறுகிறது. நீரே தெய்வம். இப்படியான தரிசனங்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் மகாபாரதம் முழுக்க நான் படிச்சிருக்கேன். 3 மொழியாக்கங்கள் படிச்சிருக்கேன். ஓரளவு இங்கிலீஷ்லையும் படிச்சிருக்கேன். ஆனா அந்த மகாபாரதம் அல்ல ஜெயமோகன் எழுதுற மகாபாரதம். அது ரொம்ப முக்கியம். அவர் இன்னொரு பாரதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது 25 வால்யூமாகுமோ 50 வால்யூமாக கூட ஆகலாம். அவரால் 50 வால்யூமும் பண்ண முடியும். 50 வால்யூமும் உலகத்தின் பேரிலக்கியமாக அது மதிக்கப்பட்டால் மகிழ்ச்சி அடைவான். முதலாக மகிழ்ச்சி அடைவான். நானாகத்தான் இருப்பேன். ஜெயமோகனுக்கு என் வாழ்க்கை. அடுத்ததாக மகாபாரதத்தை சொற்பொழிவாகவும் பிரசங்கமாகவும் நிகழ்த்து கலையாகவும் இந்த நாட்டில் பெருமளவிற்கு தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக வட தமிழகம் முழுவதும் ஒரு பாரம்பரியமாகவே ஆற்றிக் கொண்டிருக்கும் மூத்த கலைஞர்கள் 5 இந்த மேடையில் கௌரவிக்க விழைகிறோம். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. வெண்முரசு நாவல் தொடங்கிய நாளிலிருந்து ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு ஓவியம். அத்தனை பெரிய பணியை செய்து முடிக்க எங்களுக்கு கிடைத்த முத்துகள் ஓவியர்கள் மணிகண்டன் அவர்களும் ஓவியர் சண்முகவேல் அவர்களும். உலகின் மிக பெரும் கவிதை நூலான வியாசபாரதம் ஒரு தனி மனிதரின் அர்ப்பணிப்பான வாழ்நாள் உழைப்பு வழியாக
ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. நண்பர் திரு அருட்செல்வ பேரரசன் அவர்கள் தனி மனிதராக மொத்த வியாச பாரதத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து இணையத்தில் இலவசமாக வெளியிட்டு வருகிறார். கடும் உழைப்பை கோரும் இந்த மகத்தான பணியை தளராத ஊக்கத்துடன் தனியுணர்வாக செய்து வரும் திரு அருட்செல்வ பேரரசன் அவர்களை இந்த அவையில் கௌரவிப்பதில் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. விழாவின் முக்கிய அம்சமான நூல் வெளியீடு, தத்துவங்கள், தரிசனங்கள், மானுட உணர்வுகள், அரசியல், சமூகம், பொருளாதாரம், நகரமைப்பு, அரசாளுமை, குல வரலாறுகள், போர் முறைகள், வியூகங்கள், நதிகள், நகரங்கள், நிலப்பரப்புகள், வனங்கள், பயண வழிகள், காலநிலை, பருவமாற்றங்கள், அக்காலத்தின் சமூக விழுமியங்கள் ஆகிய பலவற்றை உள்ளடக்கிய இந்த பெரும் படைப்பு அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து கலை வடிவங்களையும் தன்னை நோக்கி ஈர்த்தவாறே இருக்கிறது. வெண்முரசு என்ற பொது தலைப்பில் மொத்த மகாபாரதமும் நாவல் வரிசையாக வெளியிடப்படும். இன்று வரை முதற்கணல், மழைப்பாடல், வண்ணக்கடல், நீலம் ஆகிய 4 தலைப்புகளிலான நாவல்கள் நற்றிணை பதிப்பகத்தின் மூலம் வெளிவந்துள்ளன. 5வது நாவலான பிரயாகை இப்போது ஜெயமோகனது இணையதளத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மகத்தான இந்த தருணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு பெரும் பாய்ச்சல். வேறெந்த மொழியிலும் மகாபாரதம் மீண்டும் சொல்லப்பட்டதில்லை. முதலாவது நூலான முதற்கணல் நூலை வெளியிடுமாறு திரு கமல்ஹாசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அந்த நூலை பெற்றுக்கொள்ளுமாறு இயக்குனர் திரு சார்லஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பச்சை நிறம் தோன்றுதட நந்தலாலா, ஆக்கி சிறகினிலே நந்தலாலா. 2வது நூலான மழைப்பாடல் நூலை வெளியிடுவதற்கு திரு இளையராஜா அவர்களை அழைக்கிறோம். அதனை பெற்றுக்கொள்வதற்கு திரு கீரனூர் சாகிர் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெண்முரசு நாவல் வரிசையின் 3வது நூலான வண்ணக்கடல் நூலை வெளியிடுவதற்கு திரு அசோகமித்ரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதனை பெற்றுக்கொள்வதற்கு இயக்குனர் ஆண்டனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த புத்தகமான நீலம் நூலை வெளியிடுவதற்கு திரு P.A. கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். அந்த பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு கடலூர் சீனு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாமெல்லாம் ஒன்றாக இங்கே கூடியிருக்கிறோம். நாமெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோமா? எல்லோருடைய இதய துடிப்பும் வேறு வேறு தாளத்தில் போய் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம் என்பதற்கு உங்களுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன். எல்லோரும் கைதட்டினீர்கள், கரவொலி செய்தீர்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு கைதட்டு சேர்ந்து கொடுங்கள். எத்தனை தட்டு? ஒரே தட்டு தான் நான் கேட்டேன். ஒரே தட்டு, ஒரே தட்டு. ஒரு தட்டு தான் கேட்டேன். இவ்வளவு தட்டு தட்டு. ஒரே தட்டு. எம்பூரு சிவபுரம், பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு பிட்டு எப்படி இங்கே வந்தே நின்னு தெரியலையே. என்னூரு சிவபுரம், பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு பிட்டு எப்படி இங்கே வந்தே நின்னு தெரியலையே. உலக வாழ்க்கை ஒரு புறம், தெரியவில்லை மறுபுறம். உலக வாழ்க்கை ஒரு புறம், தெரியவில்லை மறுபுறம். என்ன பெத்த அப்பன், என்ன பெத்த அப்பன் சிவனிடம் எப்படி திரும்பி போவது என்று தெரியலையே. நீங்கள்லாம் விஷ்ணுபுரம், நான் சிவபுரம். என்னுடைய துறையில் நான் செய்ய முடியாத ஒரு வேலையை அவருடைய துறையில் அவர் எவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய துறையிலே மகாபாரதத்தை என்னுடைய இசையிலே அவர் எழுதுகிற வேகத்திற்கு நான் அமைக்க முடியுமா? முடியுமா?
இசை வடிவமாக வரும் பொழுது அது இதுவரைக்கும் யாராவது பண்ணியிருக்காங்கன்னா பண்ணலை. இவ்வளவு ஒரு பெரிய வேலையை இந்தியாவின் அதுதான் மகத்தான கலைஞர்களுக்கு அடையாளம். நான் சாதாரணமாக செய்கின்ற பாடல் உங்கள் மனதை வந்து தொட்டு உயிரை போய் இழுத்து உங்களுக்கு ஆறுதல் தந்து அழ வைத்து தூங்க வைத்து வருடி கொடுத்து எப்படியெல்லாம் உங்களை கைவசம் வைத்திருக்கிறதோ அதே போல சாதாரணமாக செய்கின்ற அவருடைய எழுத்துக்கள் மிகவும் மகத்தான சிறப்புமிக்க அம்சங்கள் கொண்டவை என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். ஜெயமோகன் இந்த நாட்டிற்கு கிடைத்த வரம். கமலஹாசன் இந்த நாட்டிற்கு கிடைத்த வரம். அசோகமித்ரன் இந்த நாட்டிற்கு கிடைத்த வரம். நாஞ்சில் நாடன் இந்த நாட்டிற்கு கிடைத்த வரம். பிரபஞ்சன் இந்த நாட்டிற்கு கிடைத்த வரம். இவ்வளவு செல்வங்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? அவருடைய துறையிலே அவர் செய்கின்ற வேலையை ஒவ்வொருவரும் தன்னுடைய துறையிலே செய்து கொண்டிருந்தால் இந்த நாடு எங்கே போயிருக்கும்? நாடு என்றால் என்ன? மக்கள் தான். நாடு என்றால் நாடு எங்கோ போக போகிறதா என்ன? மக்களுடைய நிலை, மனநிலை ஒரு உயர்வதற்காக இந்த கலையும் இலக்கியங்களும் பயன்படவில்லை என்றால் கலையும் இலக்கியங்களும் இசையும் கூத்தும் மக்களுடைய மனங்களை உயர்நிலையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உதவவில்லை என்றால் அது இந்த நாட்டில் இருந்து பிரயோஜனமே இல்லை. அதற்காக ஒரு கலைஞன் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஒரு படைப்பை படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மனநிலையை உயர்த்தக்கூடிய பல விஷயங்களை உள்ளே பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். சுந்தரனார் மனோன்மணியத்திலே சொல்லுகிறார், இம்மையில் இன்பம் பயப்பதற்கு எவ்வுயிர்க்கும் ஊன்றுகோலாக ஒரு உந்து சக்தி வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனியாக எடுத்துங்க, மக்களுங்கிறத விட்டுருங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்கு ஒரு குறிக்கோள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையிலே எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்துவது? அந்த குறிக்கோளை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். நல்ல விஷயங்களை சொன்னவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். மனிதன் சோர்ந்து போன நேரத்திலே மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்று கவிஞர் பாடவில்லையா? அந்த பாடலை கேட்டு எத்தனை பேர் ஊக்கம் பெற்றிருக்கிறார்கள். அதே போல எழுதுகின்ற எழுத்தும் கலையும் இலக்கியமும் இசையும் இந்த நாட்டிற்கு பயன்பட வேண்டும். மக்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவர்களை கைபிடித்து அழைத்து வானத்திற்கும் அதற்கும் மேலே மேகத்தை தாண்டி அதற்கு மேலே நட்சத்திரங்களை தாண்டி அதற்கு மேலே உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஜெயமோகன் இந்த பணியில் வெற்றிகரமாக செய்து கொண்டிருப்பது எல்லாம் வல்ல இறைவன் ஆசி அவருக்கு நிறைய உண்டு, நிறைய உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு இளையராஜா அவர்களே. ஒரு வாசகனுக்கு ஏற்படும் வாசிப்பு அனுபவம் அவன் அகத்தில் தான் வாசிக்கும் கதை மாந்தராகவே மாறி வாழ முடியும் என்பது. அவ்வகையில் அதிகம் வாசிப்பவர் அதிக வாழ்கிறார். ஆனால் இவர் மட்டும் இந்திய மொழிகளின் திரைப்படங்களில் 200க்கும் மேற்பட்ட வாழ்க்கைகளை வாழ்ந்து காட்டியவர். பள்ளிக்கு செல்லும் வயதில் திரைப்படங்களில் நடிக்க சென்ற இவர் தேர்வுகள் பலவற்றில் தேர்ச்சி பெற்றாலும் வாசிப்பினை இன்னும் கைவிடாத மாணவர். தமிழில் திரைப்படங்களுக்கும் இலக்கியத்திற்குமான தூரங்களை குறைப்பதற்கு விடாமல் முயன்று கொண்டே இருக்கும் தேர்ந்த வாசகர் திரு கமல்ஹாசன் அவர்களை வாழ்த்துரையாற்ற வரவேற்கிறோம். வழக்கமான மேடைகளில் வணக்கம் வாழ்க்க வயதில்லை என்று தொடங்க வேண்டி வரும். அத்தகைய பெரியோர்கள் தான் இத்தகைய சாதனைகள் செய்திருப்பார்கள். ஆனால் வாழ்த்த வயது உண்டு எனக்கு. அதற்கு காரணம் வயதுக்கு மீறிய செயலை ஜெயமோகன் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இந்த மேடைக்கு என்னை அழைக்காமல் விட்டிருந்தாலும் மனதளவில் இந்த கூட்டத்தில் நான் இருந்திருப்பேன். அது விஷ்ணுபுரம், அது சிவபுரம், நான் ஒரு புறம், அது அப்புறம். இது எல்லாருக்கும் சொந்தம். எந்த கலர் சட்டை போட்டாலும் மகாபாரதம் சொந்தமாகிவிடும். இங்கே வந்து பாராட்ட பெற்ற
மகாபாரதத்தை பரப்பியவர்கள் பல பேருக்கு நான் வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் கதைகளில் கொஞ்சம் அந்த கதைகள் இருக்கின்றன. இந்த கதை எல்லா படிவங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா யுகங்களிலும் எல்லோருக்கும் படும்படியான கதை. அதனால்தான் இதில் இருக்கும் மனிதர்களின் சில குற்றங்களை கூட நான் போற்றுகிறேன். ஏனென்றால் என் சாயல் அங்கே தெரிகிறது. இதை யார் யார் எப்படி எப்படி கையாள்கிறார்கள்? இவர்கள் சொல்லும் போது தர்மரின் ரத சக்கரம் சற்றே தாழ்ந்து தரையில் வாழ்ந்தது அவர் சொன்ன சில மாற்றங்களுக்காக, மாற்றி சொன்னதற்காக என்று. இதையே ஸ்ரீ என்ற தெலுங்கு கவிஞரின் கையில் இதே ரதம் தரை மார்க்கம் படிந்த கதை அவர் கையில் கிடைக்கும் போது அதை கம்யூனிசத்துக்காக பயன்படுத்துறாரு. மெய் சொல்றவர்களின் ரதம் எப்படி தரைமார்க்கம் பற்ற வைக்க போகிறேன் என்பதை சொல்லுகிறார். వస్తున్నాయి వస్తున్నాయి రథచక్ర జగన్నాథ రథచక్రాలు వస్తున్నాయి రథచక్ర ప్రళయ ఘోష భూమార్గం పట్టిస్తాను భూகம்பம் புட்டிஸ்தானுங்கிறாரு ஸ்ரீ அவர்கள். பாரதி மாதிரி ஒரு கோபமான கவிஞர். அந்த பூகம்பம், அந்த கம்யூனிச பூகம்பத்தை நான் உருவாக்குறேன். அதே ரத சக்கரத்தை, மகாபாரத ரத சக்கரத்தை அவர் பூமார்க்கம் படிய வைப்பது என்பது இந்த கதை கேட்டு வந்தது அந்த பிள்ளைக்கு. நமக்கு கதை சொல்ல பிடிக்கிறது. அதில் இருக்கிறதுக்குள்ள கஷ்டமான கதையை தேர்ந்தெடுக்கும் இந்த ஜெயமோகனின் தைரியம் எனக்கு பிடிக்கிறது. இவர் யார் என்று எனக்கு தெரியாது. கொற்றவை என்ற நாவலை படித்து பித்து பிடித்து அலைந்து இவரை தேடி ஒன்று நானும் நன்றாக எழுத வேண்டும், இல்லை இந்த ஆளை அடித்து கொண்டு விட வேண்டும் என்ற கோபம் வந்தது. இதை பற்றி இப்படியே பேசியிருக்கிறேன். புறம் பேசியதை நேரில் இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. ஆனா அவ்வளவு நல்ல எழுத்தாளர் என்பதால் என்னென்னலாம் செஞ்சோமோ, அவருக்கு பின்னால் என்ன பேசினோமோ அதையெல்லாம் அவருக்கே சொல்லி காட்டியிருக்கேன். அவரையும் இளையராஜாவை குத்தெல்லாம் சொல்லுங்க ஏன்னா அவரையும் நான் அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன், இவரையும் அந்த மாதிரி தான். எனக்கு யார் ஒரு இந்த இளையராஜாங்கிறது இசை மூலமாக தான் தெரியும். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டது தன் கலையின் மூலமாக. அப்படி எனக்கு அந்த கொற்றவையில ஃபர்ஸ்ட் 10 வரி படிச்சதுமே அப்படியே தலை கருக்கிறது போச்சு, கோபம் வந்தது. உடனே எழுந்திருச்சு நாமளும் எழுத வேண்டும் என்று தோன்றியது. அதுதான் எழுத்தாளனுடைய முதற் கடமை என்று எனக்கு தோன்றியது. அந்த கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். இவரை எப்படி இவரே எழுதியிருப்பார் ஆய்வுலையும் சந்தேகப்படும் அளவுக்கெல்லாம் வருகிறதே, அதுதான் சாதனை. இளையராஜாவை பற்றி வரும் அந்த சாதனை. இன்னொரு விஷயம் அவரிடமே கேட்டேன், காந்தி எவ்வளவு எழுதியிருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? நான் அவருக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியும். 2 பேருக்குமே அந்த ஒரு ரசிகர் மன்றம் உண்டு. நாங்கள் காந்திக்கு விசில் அடிச்சான் குஞ்சுகள் நாங்கள். அப்படி அவரை பற்றி சொல்ல 60,000 பப்ளிஷ்டு பேஜஸ் இருக்கு. இல்லைங்க, இப்ப புதுசா கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவரோட லெட்டர்ஸ் 80,000 வரும் போல் இருக்குன்னு. அதையும் விஞ்ச வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் புறப்பட்டிருக்கிறார். மரியாதை இல்லைங்க என்னெல்லாம் ஒதுங்கி நிற்காம என் கடமை அடுத்தது, இதுதான் அசன்ட் ஆஃப் மேன் என்று சொல்வார்கள், அதற்கான முயற்சியை அனைவரும் செய்ய வேண்டும். இது பிரஷர் ரைட்டிங் என்று எழுத சோம்பல் படுபவர்களுக்கு பாடமாக மேற்கத்திய நாடுகளில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதாவது பப்ளிஷிங் பேஜ் ஒன்றையாவது நீங்கள் எழுத முற்படுங்கள், உங்கள் எழுத்தின் வேகம் கூடும் என்பதுதான் அந்த பாடம். நான்லாம் பண்ணி பார்த்தேன். நான் எதுக்கு பப்ளிஷ் பண்ணுவோம் ஒரு பேஜ் ஒரு நாளைக்குன்னு விட்டுட்டேன். நான் சினிமா ரிலீஸ் ஆகிட்டு இருந்தாலே போதும், அதுவே நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த வேகம் என்னுடைய சினிமாக்கள் 3ஆக மாறுவதற்கு காரணம் கூட இந்த மாதிரி ஆட்களின் சாதனைகளாக கூட இருக்கலாம். இங்கே இவருடைய மகாபாரதத்தில் இன்றைய என் காலம் தெரிகிறது எனக்கு, அதன் பிரதிபலிப்பு கூட இருக்கிறது. இப்ப இதுல என்ன மகாபாரதத்துல என்ன, இப்ப அசோகமித்திரன் அவர்கள் சொல்லும்போது பீஷ்மர் இருக்கார, அவர் எப்படி அவர் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பேசுறாரு. அது எல்லாரும் அப்படித்தான். எனக்கு கதை சொன்னவர்களும் அப்படித்தான் சொன்னாங்க. பீஷ்மர் எங்க இங்க வந்திருக்காரான்னு திரும்பி பார்க்கணும் போல இருக்கும் கதை சொல்லும் போது. இப்படி கதை கேட்டதனால் தான் என் கதைகள் ஓரளவுக்கு நீங்க பார்க்கிற மாதிரி இருக்கு. இத்தனை கதைகளும் சேர்ந்ததுதான் நான். மதம் தேவையோ இல்லையோ, கதை தேவை. என்னை கேட்டால் நான் சொல்வேன், உங்களை கேட்டா வேற சொல்வீங்க, அவரை கேட்டா வேற சொல்வார். பட் கதை என்பது தேவை. அதை இசை வடிவத்தில் சொல்வது மிக தேவை என்பதனால் தான் வேதங்களுக்கே ஸ்ருதி என்று பெயர். இது ரெண்டும் கலக்க வேண்டும். இவருடைய மகாபாரதமும் அவருடைய இசையும் கலந்தால் நான் அதுக்கப்புறம் வேலையே செய்ய மாட்டேன், கேட்டுக்கிட்டு இருப்பேன், ரசிகனா மாறிடுவேன். கலைஞர்களுக்கு இந்த மாதிரி ஆசை எல்லாம் உண்டு. ஆனால் ஜெயமோகன் அவர்கள் பேராசை பிடித்தவர்.
வேற யாருக்கும் தெரியாத, உலகத்திலேயே இப்படி ஒரு காவியம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதை அவர் நினைக்காமலாம் இதெல்லாம் இன்னைக்கு பணிவா உட்கார்ந்துருக்கலாம். பட் முதல்ல அவர் நினைச்சிருப்பாரு, நினைச்சிட்டு தான் அதை செஞ்சிருப்பாரு. அந்த தைரியத்திற்கு வணங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு கலைஞனாக. வணக்கம். விழாவின் நாயகன் ஜெயமோகன் அவர்களது ஏற்புரை. 30 வருட வாசிப்பு மட்டுமல்ல, 30 வருடங்களாக மகாபாரதம் குறித்து வெளிவந்த அத்துணை கட்டுரைகள், அத்துணை விமர்சனங்களையும் மொத்தமாக வாசித்து கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சியே முடிக்கும் அளவிற்கு கடும் உழைப்பு. இந்தியாவின் பல்வேறு நிலப்பரப்பின் வழியே மேற்கொள்ளப்பட்ட கடினமான 10 இந்திய பயணங்கள், உறக்கம் பிடிக்காத சிந்தனை, ஒரு நாளைக்கு 6 மணி நேரங்களை கோரும் தட்டச்சு பணியின் கடும் உழைப்பு, மாறி மாறி வரும் படைப்பூக்க மனநிலையின் சவால், இது அனைத்தையும் தாண்டி வாசிப்பவர்களுக்கு நேரமில்லாத அளவிற்கு அவரது எழுத்து இந்த வெண்முரசு நாவலில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திரு ஜெயமோகன் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னை மிகுந்த பணிவிற்கும் நெகிழ்ச்சிக்கும் உரியவனாக்கக்கூடிய ஒரு அவை இது. இந்த அவையில் நான் திரும்பி பார்க்கும்போது மிகவும் பணிவுடன் நான் அணுகக்கூடிய பெரியவர்களிலிருந்து நான் கெட்ட வார்த்தை சொல்லி பேசி சிரிக்கக்கூடிய சுகா வரைக்கும் பலவிதமான நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் ஒரு இரட்டை மனநிலை இத்தகைய படைப்பில் எழுதும்போது வருகிறது. இதோ உலகத்தை வெல்லப் போகிறேன் என்ற ஒரு பெரும் திமிர் வரும். கூடவே இதற்கு முன்னால் செய்தவர்களுடைய, இதனுடன் செய்து கொண்டிருக்கிறவருடைய சாதனைகளை பார்த்து ஒரு பணிவும் வரும். ஒரே தருணத்தில் இந்த இரு மனநிலைகளும் வந்து கொண்டே இருப்பது என்பது ஒரு சிக்கலான விஷயம். ஆகவேதான் இந்த விழாவில் எப்படியும் ஒரு பாராட்டோ ஊக்கமோ எனக்கு கிடைக்கும் என்று தெரியும். இந்த பாராட்டுடைய ஒரு பகுதி என்னைப் போலவே மிகுந்த ஊக்கத்துடன் பல வருடங்களாக மகாபாரத சேவையில் ஈடுபட்டு வரும் பெரியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன். என்னுடைய நண்பரும் கங்குலி பாரதத்தை மொழிபெயர்ப்பான திரு அரசன் அவர்களையும் இந்த மேடையை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன். பி ஏ கிருஷ்ணன் அவர்கள் இங்கே குணாத்தியர் அவருடைய கதையை பற்றி சொன்னார். நெடுங்காலம் முன்பு காவியம் என்ற பெயரிலே ஒரு குறுநாவலாக அந்த கதையை நான் எழுதியிருக்கிறேன். அதற்கு முன்னால் ராஸ்ரீ தேசிகன் அவர்கள் ஒரு கதையாக இதை எழுதியிருக்கிறார். அந்த கதை என்னவென்றால், குணாத்தியர் பைஜாஜிக மொழியிலே 1,00,000 ஸ்லோகங்களில் ஒரு பெரிய கதை எழுதுகிறார். அதான் பெருங்கதை, பிரகத் கதா. இதை ஹர்ஷவர்தனுடைய அவையிலே அவர் கொண்டு வந்து படிக்கிறார். படிக்கும்போது அங்கிருந்த அவை புலவர்கள், இது காதுக்கு கடூரமான மொழியிலே இருக்கிறது, நாகரிகமாக ஒலிக்கவில்லை என்று சொல்லி அதை கேட்க மறுத்து விட்டார். தன்னுடைய ஏட்டுச்சோடிகளுடன் குணாத்தியர் காட்டுக்கு போய் மறைந்து விடுகிறார். சில நாட்கள் கழித்து அங்கே வேட்டைக்கு வருகிறான் மன்னன். காடு முழுக்க அனைத்து மிருகங்களும் செவி அசைக்காமல், வால் அசைக்காமல் நின்று ஒரு ஒலியை கேட்பதை அவர் பார்க்கிறார். அந்த ஒலியை கேட்கும் இடத்தை தேடி போனால் நெருப்பை குவித்து அதில் தன்னுடைய இலைகளில் எழுதின அந்த காவியத்தின் ஒவ்வொரு செயலாக படித்து அந்த தீயிலே போட்டு எரித்து கொண்டிருக்கக்கூடிய குணாத்தியரை பார்க்கிறார். இவ்வளவு மகத்தான ஓர் இலக்கியம் என் காதுகளுக்கு விழாமல் போய்விட்டே என்ற ஒரு பெரிய துயரத்துடன் போய் காலில் விழுந்து எஞ்சின பகுதியை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த நெருப்பிலேயே குணாத்தியர் விழுந்து இறந்து போய்விடுகிறார். எஞ்சிய பகுதி தான் பிரகத் கதா என்ற பெயரிலே அறியப்பட்டது என்று கதை சொல்கிறது. இந்த கதை ஒரு வரலாற்று தகவல் என்பதை விட இலக்கியத்தை பற்றி ஒரு அடிப்படையான உண்மையை சொல்கிறது என்று என்னுடைய எண்ணம். ஒன்று, ஒரு மகத்தான இலக்கியம், பேரிலக்கியம், அது மிருகங்களுக்கு சென்று சேர்க்கிறது இசை வழியாக. ஆனால் கற்றறிந்த பண்டிதனுடைய காதில் அது விழவில்லை, அவனுடைய அளவுகளை அது தாண்டி போகவில்லை. 2, அது எப்படியோ மக்களிடமிருந்து பைசாஜிக மொழியிலிருந்து அது முதலில் அதனுடைய தோற்றம் வர முடியும். அதிலிருந்து 1000ல் ஒரு பகுதி தான் சம்ஸ்கிருதத்தில் செவ்வியல் மொழிகளில் வந்து சேர்கிறது. இலக்கியம் என்பது பிரம்மாண்டமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அதிலிருந்து வடிகட்டிப்பட்டு சுருக்கப்பட்டு பல வகையில் தொகுக்கப்பட்டு ஒரு சிறு வடிவம் தான் பேரிலக்கியமாகி வருகிறது என்ற உள்கரை இந்த கதையில் இருக்கிறது.
மகாபாரத்தை அப்படி சொல்லலாம். வியாசன் கிருஷ்ணத்வைபாயனன் அதை எப்போது எழுத ஆரம்பித்தானோ அதற்கும் குறைந்தபட்சம் 1000 வருடங்கள் அது சூதரலால் பாடப்பட்டிருக்கலாம் என்பதுதான் பொதுவான வரலாற்று இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய மகாபாரத்தை விட பல மடங்கு பெரிய ஒரு மகாபாரதத்திலிருந்து உருவான மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதன் பிறகு பல்வேறு கதைகள் அதிலே சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு மகாபாரத கதைக்கும் பிராந்திய வடிவிலே வித்தியாசம் இருக்கும். ஒரு மகாபாரத்துடைய சம்பவத்தை சென்னையிலிருந்து குமரி மாவட்டம் போவதற்குள் 3 அல்லது 4 வடிவங்கள் அதுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் ஒரு தூய்மை என்று சொல்லக்கூடிய காய்ச்சி குறுக்கின ஒரு தத்துவார்த்தமான உண்மை ஒன்று இருக்கிறது. அறம் என்றால் இதுதான், நன்மை என்றால் இதுதான், அழகு என்றால் இதுதான். ஆனா அதிலிருந்து அன்றாட வாழ்க்கையுடைய ஒரு எதார்த்தம் இருக்கிறது. மனிதன் இங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து இங்கு வரைக்கும் வரக்கூடிய பயணம் அதுல இருக்கு. அது கிட்டத்தட்ட வானத்திலிருந்து பூமி வரைக்கும் வரக்கூடிய பயணம் போல. ஆகவேதான் மகாபாரதம் இவ்வளவு பெருசா இருக்கு. உயர்ந்த லட்சியங்களுக்கும் அன்றாட வாழ்க்கைக்குமான ஒரு பெரிய சரடை அது போட்டு விடுது. அது நிரப்ப வேண்டிய இடம் அவ்வளவு பிரம்மாண்டமானது. அதுதான் மகாபாரத்துடைய வெற்றி. மகாபாரத்துடைய அளவும் மகாபாரத்துடைய வீச்சும் அப்படி இருக்கிறதுதான் காரணம். எப்படி ஐரோப்பிய மரபுக்கு கிரேக்க தொன்ம மரபு என்ற ஒரு பெரிய உலக அடித்தளம் இருக்கிறது, அந்த அடித்தளத்தில் அவருடைய வேர்கள் படிந்திருக்கின்றன. அதிலிருந்து தான் அவர்கள் சிந்தனைகளை, கருத்துக்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். உளவியலில், சமூகவியலில் எந்த ஒரு புது கருத்துக்கு முன்னால் ஒரு கிரேக்க தொன்மத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னா நீங்க ஈடிபஸ் கதைக்குள்ள போவீங்க. ஏன் ஒரு வைரஸ்னா நீங்க ட்ரோஜனுக்கு தான் போய் செய்வீங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான படிம உலகத்தை அவங்களுக்கு கிரேக்க அராமிக் மரபுகள் கொடுத்திருக்கின்றன. நமக்கு அதற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மரபு என்பது இதுதான் மகாபாரதம். இவ்வளவு பெரிய ஒரு படிம தொகை, ஒரு ஆழ்படிமங்களுடைய ஒரு பெரும் நிலவெளி நமக்கு இருக்கும்போது அதன் மேல் பொற்குவை மேல் அமர்ந்து வாலாட்டும் தலையாட்டும் ஓணான் போல இந்தியா சமூகம் அமர்ந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த படைப்பை எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இது சமீப கால கனவு கிடையாது. 25 வருடங்களுக்கு மேலாக இந்த கனவு இருந்து வருகிறது. இதை எழுதுவதற்கான தொழில்நுட்பம் இப்போதான் சாத்தியமாக இருக்கிறது. ஒருவேளை 90களிலோ 95களிலோ இந்த நாவலை நான் இந்த வரிசையை இந்த அளவு விரிவாக எழுதியிருக்க முடியாது என்பதுதான் உண்மை. இதை எழுதுவதற்கான தூண்டுதல் பல வருடங்களுக்கு முன்னால் PK பாலகிருஷ்ணன் அவர்கள் இனி நான் உறங்கட்டே என்ற அவருடைய நாவலை எழுதும்போது நான் அவரை பார்த்து போனேன். அப்போது அவர் என்னடா சொன்னார், நீ மகாபாரத நாவல் எழுதணும், நாங்கெல்லாம் தொடங்கித்தான் வைத்திருக்கிறோம், இது ஒரு கமா மட்டும்தான், இதுக்கு மேலே தான் எழுத வேண்டி இருக்கு, இது மகாபாரதத்தை இப்படி எழுதலாமேங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இது. அப்ப நான் சொன்னேன், ஒரு விளையாட்டாகவோ அல்லது வீம்பாகவோ சொன்னேன், முழு மகாபாரத்தையும் எழுத போறேன். அது அவர் சிரிப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அவர் ஒரு மதுக்கடையில் உட்கார்ந்து இருக்கிறார், உதரசிகாமணி ரோட்ல இருக்கக்கூடிய அவருடைய வழக்கமான மதுக்கடை பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிறார். சிரிப்பாரு நான் நினைத்தேன். அவன் எழுந்திரிச்சு என்னுடைய தோல்ல கை வச்சு ஒரு கெட்டவார், மலையாள கெட்டவார் சொல்லி, நின்ன கொண்டு கழிய விடா புல்லே என்று சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு இருந்தது. இவ்வளவு நம்பிக்கையோடு சொன்னாருங்கிறது, அந்த மூமெண்ட், அந்த சில தருணங்கள் அப்போது விளையாட்டாக இருக்கும். அந்த தருணத்துடைய தீவிரத்துக்கு மேல் ஒரு விளையாட்டுத்தன்மையை நம்ம போர்த்தி விடுவோம். காலம் போக அது பெரிதாகி கொண்டே இருந்தது. ஆனா பின்னாடி யோசிக்கும் போது அந்த பணியுடைய விரிவு என்னை பயமுறுத்த ஆரம்பித்தது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இதை ஒத்தி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒவ்வொரு நாளும் இதற்குள்ளதான் இருந்தேன். இந்த பெரும் படைப்பை எழுதும்போது இதற்கு முன்னால் இதற்கிணையான மாபெரும் படைப்புகளை செய்த சிலருடைய மேல் ஏறி நின்றுதான் செய்கிறோம். இந்த தருணம் இவ்வாறு நமக்கு முன்னால் போனவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய தருணம், அவருக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய தருணமாகத்தான் நான் நினைக்கிறேன். பரவலாக இங்கே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு, 30,000 பக்கம் ஒரு நாவலை யார் படிப்பாங்க? 150 பக்கமா இருந்தா நீங்க ஒரு மோசமான புக்கு படிச்சிருவீங்களா? எந்த சந்தேகம் வேண்டாம், இந்த 30,000 பக்க புத்தகம் தான் தமிழிலே மிக அதிகமாக படிக்கப்படக்கூடிய புத்தகமா இருக்க போகிறது. இரண்டாவதாக, இந்த வினா கேட்கும்போது அச்சு நூல்கள் என்ற ஒரு காலகட்டத்தை சேர்ந்த கேள்வி அது. ஏன்னா அந்த பக்கங்களை நீங்கள் தூலமாக கண்ணை பார்க்குறீங்க. ஆனா இந்த பதிப்பு, இந்த நூல் அதிகபட்சம் 50 வருடம் கூட அச்சில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். பத்திரி சரஸ்வதி முறையில் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதன் பிறகு இது ஒரு டேட்டா பேஸ் தான், இது ஒரு இணையதளம் தான். அதுக்காகத்தான் இப்போதே அந்த இணையதளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். 30,000 பக்கம் என்பது இந்தியாவுடைய அனைத்து படிமங்களும் உணர்ச்சிகரமான கலை ரீதியான கதையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இணையதளமாக தான் இது இருக்க போகுது.
துருவன் நீங்க அடிச்சீங்கன்னா அந்த கதை வரும். அர்ஜுனன் என்று அடிச்சீங்கன்னா அர்ஜுனன் அத்தனை கதையும் வரும். மொத்தமா 30,000 பக்கத்தையும் படிக்கக்கூடியவர்கள் அடுத்த 50 வருஷங்கள்ல சில 100 பேர்கள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவர் இதுக்கு ஒரு கதைக்க வந்துகிட்டே இருப்பார். ஆக இது ஒரு நூல் மட்டுமல்ல, ஒரு பிரம்மாண்டமான அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த அடித்தளம் என்பது நான் ஒரு நாவலை எழுதி இங்கே வைத்துக் கொண்டு போவது மட்டுமல்ல, ஒரு பெரிய கனவும் கூட. எனக்கு பின்னால் என்னை சிறிதாக ஆக்கக்கூடிய இன்னொரு படைப்பாளி வருவான் நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. நான் அன்றாட தமிழ் நடையினால நம்முடைய மொழி சுருக்கப்பட்டுட்டே கொண்டிருக்கிறது. கடந்த 10 வருடமாக நாஞ்சில் நாடன் அநேகமா எல்லா மேடைகளும் சொல்லக்கூடிய விஷயம் இது. உங்கள் மொழியிலிருந்து ஒரு சின்ன மொழி உருவாக்கப்படுது, அந்த மொழியிலிருந்து இன்னொரு சிறிய மொழி உருவாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஹோமியோ மருந்து தயாரிக்கிறது மாதிரி. ஒரு லிட்டர்ல கலக்குவாங்க, அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இன்னொரு தண்ணியில கலக்கி, அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இன்னொரு தண்ணியில கலக்குவாங்க. ஆக இந்த அளவுக்கு சின்ன ஒரு மொழி உங்களுக்கு கிடைக்கிறது. இதில் உங்களுடைய உணர்வுகளை சொல்ல முடியவில்லை. நாஞ்சில் நாடன் ஒருவரை குறிப்பிட்ட போல ஒரு காதல் கடிதம் கூட எழுத முடியாத மொழியாக தமிழ் மாறிக்கொண்டு வருகிறது. அந்த ஒரு சூழல்ல இவ்வளவு சிக்கலான, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சொல் வளத்தை கொண்ட ஒரு மொழியாக அது இருக்கு. இந்த அவ்வளவு வார்த்தை இதில் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட இவ்வளவு 4000-5000 பக்கங்களுக்கு கூட தமிழ்ல அபூர்வமான சொற்களை தேடினா அது வெண்முரசுக்கு தான் வந்து சேரும். ஒரு நீண்ட கால அடிப்படையில் தமிழ் அத்தனை வார்த்தைகளும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நூலாக அது இருக்கும். அதுதான் என்னுடைய கனவு, அதுதான் என்னுடைய இலக்கு. நன்றி, வணக்கம். ஒரு படைப்பாளியின் மனம் படைப்பில் ஆழமாக ஈடுபடும் நேரத்தில் அவனை கையாள்வது எளிதல்ல. அவரது இல்லற துணையாக மட்டுமன்றி அவரது முதல் வாசகியாக, பிழைத்திருத்துனராக என்று அனைத்து நிலைகளிலும் அவரது நிலை பாராட்டத்தக்கது. திருமதி அருண்மொழி நங்கை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.